ஹாப்பி பொங்கல் அண்ட் ஹாப்பி சங்கராந்தி. நாம ஊருக்கு போகிறோம். ஸோ அதனால கையில் வீடியோ பிடிக்க முடியாது, கை வலிக்கும். ஸோ அதனால ஒரு ட்ரைபாடு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி ஒன்று வாங்கிக்கிறோம். அதை இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். நல்லா இருக்கு. இது 360 டிகிரியும் ரொட்டேட் ஆகுது. நல்லா இருக்கு. இப்படி ப்ளூடூத் கனெக்டடு. அப்புறம் இதில் லைட் வருதுங்க. இது 250 தகுந்த மாதிரி தான் லைட்டும் வருது. அவ்வளோ ஒன்றும் பிரைட்னஸ் இல்லை, பரவாயில்ல. நம்மளுக்கு செல்ஃபி ஸ்டிக் தான் போதும். அப்புறம் இது ப்ளூடூத் இங்கே இருக்குது பாருங்க, பட்டன் நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. கொடுத்த காசுக்கு வர்த்தா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டாண்ட் மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு ட்ரெயினில் தான் போக போகிறோம். ட்ரெயின் வீடியோவும் பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ பஸ் ஸ்டாப் கிட்ட ரீச் ஆக போகிறோம். பஸ் வந்ததுக்கப்புறம் போகிறோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த போர்டில் நம்ம ஃபோட்டோவை வர வைக்கிறேன் பாருங்க. எல்லாம் உங்கள் சப்போர்ட்டில் தான் முடியும். ஸோ மறக்காமல் சப்போர்ட். ஸோ நண்பர்களே, நம்ம மெட்ரோ கிட்ட ரீச் ஆகிட்டோம். மெட்ரோவில் வீடியோ எடுக்கிறது ஸ்ட்ரிக்டடா. ஸோ நண்பர்களே, ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. டிக்கெட் வாங்குற கவுண்டரில். ஸோ அதனால நம்ம ஆன்லைனில் புக் பண்ண போகிறோம். புக் பண்ணிவிட்டு போக போகிறோம். கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாக இருக்குது. அதனால் நாங்கள் முன்னாடி போய் பார்க்க போகிறோம். இப்போ போயின்னு இருக்கும்போது நம்மளால் நிறைய வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஆனால் என்ன ஒரு பயம்னா, காற்றடிச்சிச்சேன்னா ஃபோன் எங்கே பறந்துருமோன்னு பயம். அதனால கொஞ்சம் வீடியோ மட்டும்தான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சாரி. ஆனால் போகிற வழியிலலாம் ரொம்ப அழகான வியூஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் சடனாக ஃபோன் எடுத்து கேப்சர் பண்ண தான் முடியல. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துடுச்சு. நம்ம இறங்கிட்டோம். ஸோ ட்ரெயின் போகுது. ட்ரெயினுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு நம்ம ஊரை நோக்கி போகிறோம். ஸோ அவ்வளோதான் நண்பாஸ், நம்ம ராயகோட்டிக்கு வந்து சேர்ந்துட்டோம். பாஸ் நம்ம 8 மணிக்கு ட்ரெயின் ஏறணும். இப்போ வந்து ரீச் ஆகிறது 10:30க்கு ரீச் ஆகிருக்கோம். திரும்ப நம்ம வீட்டுக்கு ஒரு 11 o'clock போயிட்டு பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா. ஒரு வழியாக ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். பஸ்ஸில் செம தூக்கம். எங்கேயுமே வராத தூக்கம் பஸ்ஸில் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்துன்னு இருக்கும்போது ரேபிட் இருந்துச்சு. ரேபிட்டை பார்த்துன்னு அது கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இளநியை வெட்டி அந்த டாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அதுலேருந்து தேங்காவை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த இளநீ தண்ணியை குடித்தோம். இப்போ நம்ம எதனா ஒரு வேலை செஞ்சுட்டு அது எதனா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலையும் கிடைக்காது இல்லை. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த இளநீரில் கிடச்சி. சிட்டியில் இதெல்லாம் 60 rupees 70 rupees கிடைக்கும். ஆனால் இங்கே நம்ம ஊரில் ஃப்ரீ நேச்சரில் கிடைக்குது. என்ன இங்கிலீஷ். ஸோ நண்பாஸ், நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம மம்மி ஃபோன் போட்டு இங்கே பீகாக் இருக்குது வாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் பீகாக் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க நண்பாஸ், உங்களுக்கும் காட்டுறோம். ஸோ அப்படியே மரத்தை பார்த்தோம். நம்ம அண்ணா நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தாப்புல. அந்த 2ல வச்சு புஷ்அப்ஸ் அடிக்கணும்னு சொன்னாங்க. அதனால நம்ம அண்ணா சேலஞ்சை நம்ம கிளியர் பண்ண போகிறோம். இது என்ன பிரமாதம். இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எங்க ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்ம அண்ணா கொடுத்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டவுனுக்கு தான் போக போகிறோம். இங்கே டவுனு நான் ஒன்றும் இல்லை, சிட்டின்னு சொல்லுவாங்கல்ல பெங்களூரில், அந்த மாதிரி டவுனுக்கு போக போகிறோம். எதுக்கு நான் பர்ச்சேசிங்க்கு, பொங்கல் பர்ச்சேசிங் உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணியிருந்தோம். பஸ் வந்தோடனே பஸ்ஸில் ஏறிக்கின்னு டிக்கெட் எடுத்துக்கின்னு உக்காந்துருந்தோம். அப்படியே அங்கே ரோட் ஃபுல்லாக சீரியல் செட் லைட்ஸ் போட்டிருந்தாங்க. அப்படியே அதை பார்த்துக்கின்னு நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் பண்ணிச்சு இறங்கிக்கின்னு அப்படியே எங்கள் பெரிய அண்ணாவை கூப்பிட்டுக்கின்னு பர்ச்சேசிங்க்கு போயிட்டோம். அப்படியே அங்கே நிறைய துணியை பார்த்துங்க. ஒரு துணியை செலக்ட் பண்ணி அப்படியே பேக் பண்ணிக்கின்னு அப்படியே பர்ச்சேசிங் எல்லாம் அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல சாப்பிட போயிட்டோம். அப்படியே நல்லா சிஸ்தாக சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். அப்படியே கொஞ்சம் நேரம் ட்ராவல் அப்புறம் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம்.
ஸோ ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நைட்டு லேட்டாக வந்துங்க, அதனால பாடி பெயின் ஆயிடுச்சு. ஸோ வீடியோலாம் எடுக்க முடியல, அப்படியே படுத்து தூங்கிட்டோம். இன்றைக்கி காலையில் எழுந்து பார்த்த உடனே மம்மி எல்லாம் கோலம் போட்டிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். முன்னாடி இதை பார்த்துன்னு இருக்கும்போது எங்கள் அண்ணா கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானும் அவங்க கூட போயிட்டேன். அப்படியே கோழி வாங்கிக்கின்னு, அப்படியே தேவைப்படுற திங்ஸை வாங்கிக்கின்னு, அப்படியே கரும்பை வாங்கிக்கின்னு கிளம்பிட்டோம். அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு குளிக்கலான்ட்டு கிணத்துக்கிட்ட போகிறதுக்குள்ளே பார்த்தா அங்கே என்னைய வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டப்பாஸ் அடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பொங்கல்னாலே வேட்டி சட்டை தான், அதனால் வேட்டி சட்டை போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் பூஜைக்கு பொருள் எடுத்துன்னு வரணும்னு சொன்னாங்க. என் கையில் பானியை கொடுத்து விட்டுட்டாங்க. அப்படியே அங்கே போய் பூஜை பொருளெல்லாம் எடுத்துக்கின்னு எல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பொங்கல் பொங்கிருச்சு. பொங்கல் பொங்கும்போது நானும் ஒரு சவுண்ட் கொடுத்தேன், கேளுங்க. அதுக்கப்புறம் சாமியை ரெடி பண்ணிவிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் தேங்காவை சாமிக்கு காட்டிட்டு வாங்கி வந்த கோழிக்கு பூஜையை போட்டுட்டு அப்புறம் அவ்வளோதான், கோழியை சாமிக்கு கொடுத்துட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதாகிடுச்சு. ரெடி பண்ணிவிட்டு அப்படியே மாடை பிடிச்சின்னு வந்துட்டு மாடுக்கு பூஜை போட்டுட்டு எங்கள் பெரியப்பா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சிட்டுக்கப்புறம் எங்கள் அண்ணா வேறு ஒன்றும் சொல்ல, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. நீங்களும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், பூஜைலாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மாட்டு கட்டியாச்சு. இப்போ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, பூஜை எல்லாம் முடிஞ்சு நாம் இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். நண்பாஸ் வந்த வேலை முடிஞ்சு. ஸோ நம்ம ஊரை நோக்கி போக போகிறோம், பெங்களூருக்கு போக போகிறோம், திரும்ப பழைய நிலைமைக்கு திரும்ப போகிறோம். ஓகே நண்பாஸ், சரி வட்டா. அப்படியே அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக ட்ரெயினும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஏறி ட்ரெயினில் உக்காந்துக்குன்னு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு, தூங்கிட்டேன். தூங்கி எழுந்து பார்த்தா பெங்களூரு வந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான விளாக் முடிஞ்சு. இதை பார்க்குறதுக்கு 7 minutes 8 minutes சீன்ஸாக இருக்கலாம், ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை எனக்கு தெரிவிங்க நண்பாஸ். பாய்.